எனையின்ற தாய் தந்தைக்கும், நான் பேசும் மொழியையும் நான் சுவாசிக்கும் கலையும் கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும், என்னுள் இருந்து என்னை பேச வைக்கும் முதற்கடவுள் முருகப்பெருமானுக்கு முதற்கண் வணக்கங்கள். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கும் புராணத்தின் வழியான பட்டிமன்ற நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். தொடர்ந்து 2 பட்டிமன்றங்களை வாட்ஸ்அப் மூலியமா ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்கிற ஒரே அமைப்பு நம்முடைய புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம்னு சொல்றதுல நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜியை எப்படிலாம் பயன்படுத்தலாமோ அந்த அளவு பயன்படுத்தி கலையும் கலைஞர்களும் வளரும் நோக்கில் இந்த அமைப்பு சிறப்பான முறையில் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நிறுவன தலைவர் கலைமாமணி ஐயா திரு ஆறு செல்வம் அவர்களுக்கும், பட்டிமன்றத்துடைய ஒருங்கிணைப்பாளர் நான் பெரிதும் நேசிக்கும் கவிஞர் கதை எழுத்தாளர் ஐயா திரு புதுவை பிரபா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நமது புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தில் இருக்கும் அத்தனை குடும்பத்தார்களுக்கும், என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை பதிவு செய்வதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். புராணத்தின் வழியாக 3வது பட்டிமன்றம் இது. அருமையான ஒரு தலைப்பு. பண்டிகைகளால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கூடுகிறதா குறைகிறதா? இந்த மாதிரி தலைப்பெல்லாம் ஐயா எங்க இருந்தா தேர்வு செய்யறாருன்னு தெரியல. ஸோ தீபாவளின்னும் போது ரொம்ப அதுக்கு ரிலேபிளான ஒரு தலைப்பு. ஸோ முதல்ல பண்டிகை எதுக்காக நாம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பண்டிகை மனுஷனுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியை கொடுக்குது, குடும்பங்கள்ல எந்த அளவுக்கு ஒற்றுமையை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது, இந்த பண்டிகையை நமது முன்னோர்கள் எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கு நிறைய கிளை கதைகள்லாம் இருக்கு. பண்டிகை மனிதனுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு நிகழ்வா நமக்கு இருக்கு. இன்னைக்கும் ரொம்ப பரபரப்பா இயந்திரமான ஒரு வாழ்க்கையில நம்ம அங்கே இங்கே ஓடிட்டு இருந்தாலும், பண்டிகைன்னும் போது நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து மகிழ்வை வெளிப்படுத்துற ஒரு அழகிய தருணமா நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, சில இடங்கள்ல பண்டிகை வரும்போது சில சண்டைகள் சச்சரவுகள் அதுவும் ஒரு பக்கம் நடக்கத்தான் செய்யுது. ஆக மனிதனுடைய வாழ்க்கையில பண்டிகைன்னு சொல்லும் போது அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் கூடவும் செய்யுது, சில இடங்கள்ல குறையும் செய்யுது. ஸோ இதை நான் சொன்னா எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி இல்லைங்க, பண்டிகைகளால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முழுக்க முழுக்க கூடிக்கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணி சார்பா 2 பெண் சிங்க பெண்கள் பேச வந்திருக்காங்க. அதுல அந்த அணிக்கு தலைவரா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கவிஞர் விஜயா அவர்கள். ஸோ விஜயா பத்தி பேசணும்னாக்கா, மிகச்சிறந்த ஒரு கவிஞர், நிகழ்ச்சி நெறியாளுமை செய்யக்கூடிய ஒரு அழகான பேச்சாளர், நூல் எழுத்தாளர், இப்படி பன்முகம் திறன் கொண்டவங்க விஜயா. ஸோ அவங்களுக்கு கூடுதலா இருந்து பக்கபலமா இருந்து, சார் பண்டிகைனால என்னைக்குமே மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள்லாம் கூடிக்கிட்டு தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி வாசுகி அவர்கள் அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க. ஸோ இந்த இருவரும் பண்டிகைகளால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நிச்சயம் கூடிக்கிட்டு தான் சார் இருக்கு அப்படின்றத திட்டவட்டமா தன்னுடைய கருத்துக்களை இங்க பதிவு செய்ய போறாங்க. என்ன சார் நீங்க ஏன் ஐயா பிரச்சனை கூடிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு பெண்கள் சொன்னா எப்படி? ஆண் சிங்கங்கள் நாங்க தானே சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பண்டிகைகளால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆண் சிங்கங்கள் சும்மா ஜம்பமா உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்கலாம்னு பார்க்கும்போது, குறைகிறது என்ற அணிக்கு தலைவராக பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சிறந்த பேச்சாளர், கவிஞர், அதை தாண்டி தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருந்தவங்க மிகச்சிறந்த ஆசிரியர் ஐயா திரு பிரபஞ்ச வாசன் அவர்கள் அந்த அணிக்கு தலைமை பொறுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ பிரபஞ்ச வாசனுக்கு ஐயாவுக்கு துணையா பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய கவிஞர், புன்னகை மன்னன், என்றும் இளமையா இருக்கக்கூடிய ஐயா திரு குமரவேல் அவர்கள் அவருக்கு பக்கபலமா இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பண்டிகைகளால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைகிறது சொல்லிட்டு அவருடைய வாழத்தை வைக்க போறாங்க. இப்படி பெண் சிங்கங்கள் 2, ஆண் சிங்கங்கள் 2, 4 சிங்கங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்ஜிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இதுல நடுவர் பொறுப்பேற்றிருக்கும் நாள் எந்த சிங்கங்கள்
அழகா பேசுறாங்க, என்ன கருத்துக்கள் சொல்றாங்கன்றது கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ஸோ முதலாவதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அணி தலைவர்கள் பேச போறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு நம்முடைய பட்டிமன்றத்துக்கு வலு சேர்க்குதுன்றத பார்த்துட்டு, அடுத்த பதிவில உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புதுவை கலைஞன். நன்றி. இணைகின்ற தாய் தந்தையை வணங்குகிறேன். எனக்கு இந்த மேடையை கொடுத்த தாய் தமிழை வணங்குகின்றேன். புதுச்சேரி படைப்பாளர் இயக்க நிறுவனர் ஆறு செல்வன், புதுவை பிரபா, இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைவர் மக்கள் கலைஞர் அப்துல் ஷரீஃப் மற்றும் எங்களுக்கு எதிரணியிலே வாதாட வந்திருக்கின்ற அருமை சகோதரிகள் விஜயா அம்மையார் அவர்கள், வாசுகி அம்மையார் அவர்கள், என்னுடைய அணிக்கு தலைவராக இருக்கின்ற பிரபஞ்சவாசன் ஐயா அவர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தலைப்பு, குடும்பத்தில் பண்டிகைகளால் பிரச்சனைகள் கூடுகின்றனவா குறைகின்றனவா? குறைகின்றனவா என்கின்ற அணியிலே நான் பேச வந்திருக்கின்றேன். கூடுகின்றது என்கின்ற அணியிலே ஏற்கனவே பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற விஜயா அவர்கள் வரிசையாக குடும்பத்திலே ஏற்படுகின்ற குழப்பங்களை அடுக்கிக் கொண்டே அவர் சென்று விட்டார். அவர் அடுக்கி வைத்த குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்த பொழுது எனக்கே சற்று தலை சுற்றித்தான் விழுந்தது. இல்லாத பிரச்சனைகளையெல்லாம் இருப்பதாக காட்டிவிட்டார். அவசர சூழ்நிலை, நிதி நெருக்கடி, குழந்தைகள் அந்த காலத்தில் 4-5, இந்த காலத்திலே 1, ஆன்லைன் பேமெண்ட்டு, வேலை பளு, குடும்ப தலைவியினுடைய பிரச்சனைகள், பண்டிகைகள், பயணம், கும்பல், மாமியார் தொல்லை, சம்பிரதாயங்கள், சமயம், மதம், உடல்நல பாதிப்பு, தீபாவளி பட்டாசு என்று பலவித குறைகளை அடுக்கினாலும் முடிக்கின்ற பொழுது அதை சுகமான சுமை என்று சொல்லி முடித்து விட்டார். தெரிந்தோ தெரியாமலோ எங்களுக்காக அவர் ஒரு நல்ல ஒரு குறிப்பினை அவர் சொல்லித்தான் முடித்து சென்றிருக்கிறார். அவருக்கு பலம் சேர்ப்பதாக வாசுகி அம்மையார் வந்தார்கள். வாசுகி அம்மையார் வந்தவுடன் என்னுடைய தலைவரை குறை சொல்வதாக எண்ணிக்கொண்டு கூடுவதற்கான காரணங்களை அவர் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டார். தலைப்பையே புரிந்து கொள்ளவில்லை. மகிழ்ச்சி கூடுவதற்கான காரணங்களை சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டார் அவர். நாங்கள் பிரச்சனைகள் குறைகிறது என்று தான் சொல்ல வந்தோம் இல்லவா? பிரச்சனைகளை குறைப்பதற்கான செய்திகளை அவர் நன்றாகவே சொல்லி சென்றிருக்கிறார். குடும்பத்திலே சண்டைகள் குறைகின்றன, பட்டுப்புடவை எடுத்து கொடுத்து மனைவியை சமாதானம் செய்கின்ற நிலைமை ஏற்படுகின்றது, மகிழ்ச்சி கூடுகிறது, மன அழுத்தம் குறைகிறது, கருத்து வேறுபாடுகள் குறைகிறது என்று பலவித குறிப்புகளை, காரணங்களை, மகிழ்ச்சி கூடுகிறது, பிரச்சனைகள் குறைகிறது என்று என்னுடைய அணித்தலைவர் அழகாக சொல்லியது அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பாவம், என்ன செய்வார் அவர்? பின்னர் அவர் சொல்லிக்கொண்டே வந்தது, உப்பு, புளி, காரம் குறைகிறது, சாப்பாடு நன்றாக இல்லை என்று ஆண்கள் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சொல்கிறார்கள். பின்னர் ஆயுத பூஜையின் போது சுத்தம் செய்வது கடினமாக இருக்கிறது. தீபாவளி மற்ற இந்த பண்டிகைகளில் இந்த பலகாரங்களை வீடு வீடாக எடுத்து கொண்டு சென்று அவர்கள்தான் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் பொய் சொல்லி இருக்கிறார். யார் வீட்டில் தான் குடும்ப தலைவிகளை எடுத்து போய் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்க சுட்டு வச்சிருப்பாங்க, பொட்டலம் போட்டு வச்சிருப்பாங்க, நம்ம தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரோம். இப்படிலாம் கூசாமல் போய் சொன்னால் அவங்க ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியல. உண்மை என்றும் வெல்லும் அப்படின்றது அந்த அம்மாவுக்கு சரியாக தெரியாமல் போயிடுச்சேன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இப்போ என்னுடைய வாதத்திற்கு நான் வரணும். ஏன்னா ஒரே 2 நிமிஷம் தான் எனக்கு இப்போ டைம் இருக்குது. இவ்வளவும் நான் சொல்லிட்டு வந்த பிறகு பார்த்தா 1.5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ பண்டிகைகள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால், அது மக்களுடைய உளவியல் அழுத்தம், மக்களுடைய சோர்வு, குடும்ப தகராறு, சமூக உறவுகளில் ஏற்படுகின்ற புரிதல்களில் ஏற்படுகின்ற பிழைகள், சமூக அழுத்தங்கள், சாதி பாகுபாடு, பாலின சமத்துவ குறைவுகள், பணியிடங்களில் ஏற்படுகின்ற தொழிலால் ஏற்படுகின்ற அழுத்தங்கள், இவைகளையெல்லாம் குறைப்பதற்காகவும், சமூக ஒற்றுமை, மனநலக் கல்வி, அரசியல் சமூக ஆதரவு ஆகியவற்றை வளர்ப்பதற்காகவும், குழந்தைகளை, முக்கியமாக குழந்தைகளுடைய வளர்ச்சிகளை, அவர்களிடையே மரபு, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை வளர்ப்பதற்காகவும்,
சமூக திறனை அவர்களிடையே வளர்ப்பதற்காகவும் ஆகிய பல்வேறு காரணங்களுக்காக பண்டிகைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இப்படி இருக்கின்ற பொழுது இவைகள் பிரச்சனைகளை குறைக்குமா அதிகப்படுத்துமா என்பதை நீங்கள் உணர வேண்டும். குடும்பத்திலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அனைவரும் ஒன்று கூடுவது, பல ஊர்களில் இருந்து சுற்றங்கள் ஒன்று கூடுவார்கள். அவ்வாறு ஒன்று கூடுவதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. இதனால் ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் குறைகிறது. உதாரணத்திற்கு நான் சொல்ல வேண்டுமென்றால், தீபாவளி பண்டிகையை எல்லா மதத்தினரும் கொண்டாடுகிறார்கள். எல்லோரும் பட்டாசு வெடிக்கிறார்கள். பொங்கலிலே பார்த்தால் அனைவரும் தமிழர்கள் என்கின்ற ஒரே உணர்வோடு அனைவரும் ஒன்று கூடி பண்டிகைகளை கொண்டாடுகின்றார்கள். பகுத்தறிவு பண்டிகை அது, இயற்கையை வணங்குகின்ற பண்டிகை. இப்படியாக சமூக விழிப்புணர்வுகள் ஏற்படுகின்றன. பெண்களுக்கு உரிய மரியாதைகள் கொடுக்கப்படுகின்றன, விலங்குகளுக்கு உரிய மரியாதைகள் கொடுக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே பிரச்சனைகள் எந்த விதத்திலும் அதிகப்படாது. எல்லா பிரச்சனைகளும் குறையும், மகிழ்ச்சி கூடும், ஒவ்வொருக்கு ஒவ்வொரு தொடர்புகள் ஏற்படும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை அளித்த உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதற்கு முத்தாய்ப்பாக ஒரே ஒரு பாடல். உன்னை கண்டு நானாட, என்னை கண்டு நீயாட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. ஐயா, இந்த பாடலை கேட்டுவிட்டு உங்களுடைய தீர்ப்பினை வழங்குங்கள். இக்குழுவின் பட்டிமன்ற குழுவின் வழிகாட்டி புதுவை பிரபா அண்ணன் அவர்கள், நடுவர் சகோதரர் அப்துல் ஷரீப் அவர்கள், எனது தோழி விஜயா அவர்கள், மேலும் மரியாதைக்குரிய பிரபஞ்சவாசன் ஐயா அவர்கள் மற்றும் குமரவேல் ஐயா அவர்கள், உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரைக்குள் நான் செல்கிறேன். ஐயா, நீங்க சொன்னீங்க ஐயா, அதாவது எனது அணி தலைவி குறைகளை, அதாவது குறைகளை வந்துட்டு அவங்க பட்டியலிட்டாங்க ஐயா, 1, 2ன்னு அவங்க வரிசைப்படுத்தினாங்க. ஐயா, நீங்க கூடுறதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்லல. அவங்க குறையுதுன்னு சொன்னது அத்தனையும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே தவிர இங்க கூடுவதற்கான காரணங்களை சொல்லவே இல்லைங்க ஐயா. ஏன் சொல்லலைனாக்கா அது இல்லை, அதனால நீங்க சொல்லலை. பாத்தீங்கன்னாக்கா இங்க சொன்னீங்க, அதாவது பலகாரம் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், ட்ரெஸ் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், பட்டாசு ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். ஐயா, இப்ப பால் பாக்கெட்டு, வெண்டைக்காய், கோவக்காய் கூட ஆன்லைன்ல வாங்கிக்கலாங்க ஐயா. எனக்கு இந்த இடத்துல டக்குன்னு நீங்க இந்த சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு இந்த தனுஷ் பட டைலாக் தான் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. ஃப்ரீயா தருவாங்களா பாஸ் அப்படின்னு கேட்பாரு விவேக் கிட்ட. அந்த மாதிரி இதையெல்லாம் வாங்குறதுக்கான அந்த காசு எங்க இருந்து வாங்கலாம் அப்படிங்கிற அந்த டிப்ஸை நீங்க கொடுக்காம போயிட்டீங்க ஐயா. பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய அணி தலைவி கூறிய அத்தனை குறைகளும் அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டீங்க ஐயா. இங்கதான் ஐயா, இதுதான் ஐயா நம்ம சமுதாயத்துல இருக்கிற பெரும் பிரச்சனை. என்னன்னாக்கா பெண்களுடைய பிரச்சனையை பொது பிரச்சனையாவே பார்க்கவே மாட்டோங்க ஐயா. அது உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம தான் அவங்கள வந்துட்டு மனிதர்கள் லிஸ்ட்லயே நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கவே படல. அதனால பெண்களோட பிரச்சனைகள் அனைத்துமே இங்க தனி பிரச்சனைங்க ஐயா. அதனால நீங்க வந்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு சாதாரணமா நீங்க அவ்வளவு பெரிய அந்த குறைகளை நீங்க கடந்து போயிட்டீங்க ஐயா. எனக்கு என்னக்கா சமுதாயத்துல அன்பை விதைக்குது பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. எங்க அன்பை விதைக்குதுன்னு சொல்லுங்க ஐயா. இந்த விநாயகர் ஊர்வலத்தை பார்த்துருக்கீங்களா ஐயா? அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஐயா, எனக்கு பார்த்தாலே எனக்கு பாம்பே படத்துல வர அந்த கிளைமேக்ஸ் சீன் மாதிரி ஒரே பதற்றமா இருக்குதுங்க ஐயா. அப்போ எங்க அன்பை விதைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. அன்பை விதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பொதுவா சொல்லிட்டீங்க. என்ன மாதிரி இந்த சிற்றறிவு இருக்கிறவங்களுக்கு அது எந்த இடத்துல எந்த மாதிரி விதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நானும் அதை புரிஞ்சு எடுத்துக்க தயாரா இருக்கிறேங்க ஐயா. இங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த கூடுது பண்டிகையினால மகிழ்ச்சி கூடுது அப்படிங்கிற அணில இங்க இருக்கிற 4 பேர்ல 2 ஆண்களும் அந்த தலைப்பை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. பாத்தீங்கன்னா குறையுது அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ள 2 பெண்களும் வந்துட்டோம். இதுலயே இதுக்கான இந்த விடை தெரிஞ்சிடுது ஐயா. யாரு கூடுறதா உணர்றாங்க, யாரு குறையுதா உணர்றாங்க அப்படின்னும் போது இங்க பிரச்சனை எங்க இருக்கு அப்படிங்கிறதே உணர்வே இங்க யாருமே தயாரா இல்லை. ஏன் நீங்க கூடுதுன்னு சொல்ல மாட்டீங்க? நீங்க வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு பட்டிமன்றம் பார்த்துக்கிட்டு இந்த சுழியத்துல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேக விட்டு எடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குடிக்காம எடுத்திருக்கலாம், கறி இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம், தோசை போட்டு கொடு, இட்லி வேணாம், காலையிலயும் தோசை இட்லி, மத்தியானமும் அதேவா, இன்னைக்கு சாதம் வச்சு கொஞ்சம் ரசம் வச்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு
நீங்க சொல்லிக்கிட்டே நீங்க பண்டிகைகளை கொண்டாடினீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட தான் ஐயா செய்யும். ஆனா எங்களுக்கு பெண்களுக்கு பண்டிகை வருது அப்படின்னாலே அந்த அந்த மாத ஆரம்பத்திலேயே கடுமையான மன உளைச்சல் ஆயிடும். ஆயுத பூஜையே நீங்க ஆயுத பூஜைக்கு அதை அதை சரி பண்ணிட்டாங்க, அரசாங்கம் இதை சரி பண்ணிட்டாங்க. எனக்கு கூட இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க பாருங்க ஐயா. ஆன்லைன்ல அப்படியே ஆர்டர் பண்ணாலும் அந்த அந்த பலகாரம் அந்த பட்சணத்தெல்லாம் பிரிச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்றது நாங்க தாங்க ஐயா. இதை கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே தான் நம்ம வரோமே தவிர அதனாலதான் இதுக்கு ஒரு தீர்வே இல்லை. அப்போ பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் தான் ஐயா. அப்போ ஆயுத பூஜைக்கு அவ்வளோ கிளீன் பண்ணணும், வீடை சுத்தம் செய்யணும். அந்த பண்டிகைக்கான அந்த முன்னேற்பாடு, பண்டிகைக்கான முன்னேற்பாட்டுல பெண்கள் பயங்கரமா கஷ்டப்படுவோங்க ஐயா. அது உங்களுக்கு தெரியவே இல்லை. அதனாலதான் அது உங்களுக்கு தெரியவே இல்லை. பெரிய பெரிய பாரபட்சத்தை தான் ஐயா இங்க இருக்கிற பண்டிகைகள். அதாவது ஏழை பணக்கார, அப்புறம் மதத்துவ, ஆண் பெண், முக்கியமா ஆண் பெண், அப்புறம் சாதிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தான் இந்த பண்டிகைகள் சுமந்துகிட்டு வந்து மேலும் மேலும் நம்ம மேல சுமத்திட்டு போய்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல புரிஞ்சுக்க போறோம்? இந்த பண்டிகைகள் ஒரு கடுமையான பொருளை, எவ்வளவு பொருள்களை வீணாக்குறோம் தெரியுங்களா? இப்ப பலகாரத்தை வாங்கி நம்ம அவங்க வீட்லயே பலகாரத்தை சுடுவாங்க, நாமளும் சுடுவோம். அதை நாம அவங்களுக்கு கொடுப்போம், அவங்க எவ்வளவு சாப்பிடுறது, எவ்வளவு பொருள்களை வீணாக்குறோம், எவ்வளவு பொருளாதாரத்தை நம்ம வீணாக்குறோம் தெரியுங்களா? எவ்வளவு காற்று மாசுபடுது தெரியுங்களா? அப்ப இப்படி எல்லாம் இவ்வளவு எல்லாம் பாழ்பட்டு ஒரு பண்டிகைகளை நாம கொண்டாடுறப்ப இங்க எங்க இருந்து மகிழ்ச்சி கூடுங்க ஐயா? நிச்சயமாக குறையுது அப்படின்னு சொல்லி எனது வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த பட்டிமன்ற பணத்திற்கு காரணமான கலைமாமணி ஐயா ஆர் செல்வம் அவர்களுக்கும், அவர் சொல்லும் செயல்களை சிறப்பாக செய்து முடிக்கும் புதுவை பிரபா அவர்களுக்கும், எதிரணி தலைவி விஜயா மற்றும் எதிரணி சகோதரி வாசுகி அவர்களுக்கும், என்னுடன் இணைந்து உரையாடும் நண்பர் குமரவேல் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் புதுச்சேரி படைப்பாளர் இயக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிகைகளால் பிரச்சனைகள் குறைகிறதா அதிகமாகிறதா? இதுதான் தலைப்பு. நான் சகோதரி பேசும்போது சொன்னாங்க அதிகமாகிறது என்ற தலைப்பில் முழுக்க அவங்க சொந்த பிரச்சனையை தான் சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு சீட் வாங்குறது, நகை கடையில் விலையேறுறது, ட்ரெஸ்ஸை தேடி பிடிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, அதுக்கப்புறம் சீட் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறது, க்யூ நிற்கிறது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வருது அப்படின்றாங்க. அது எப்படி குறைஞ்சிட்டு வரும்போது அதிகமாகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சொந்த கதையெல்லாம் போயிட்டு பண்டிகை நாளில் டூர் போனோம், டூரில் வயசானவங்களை தொலைச்சிட்டாங்க. இவங்க எங்கேயோ சந்தோஷமாக எங்கேயோ வேடிக்கை பார்த்துன்னு வந்துட்டு கூட வந்த பெரியவங்களை தொலைச்சிட்டு பண்டிகை நாளில் டூர் போகிறாங்க, தொலைச்சிட்டாங்கன்றதுலாம் ஒரு சரியான குற்றச்சாட்டு கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி இப்போது இருக்க காலகட்டங்களில் இனிப்பு வகை செய்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. அங்கங்கே ஆர்டர் கொடுத்தா கிலோ கணக்கில் அவங்கவுங்க ஏரியாக்கள்லேயே நிறைய மெஸ்ஸெல்லாம் இருக்குது. அவங்க என்ன ஸ்வீட் வேணுமோ கிலோ கணக்கில் கொடுத்துட்றாங்க. வீடு தேடி கொண்டு கொடுத்துட்றாங்க. எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ, அதிரசம் வேணுமா, முறுக்கு வேணுமோ, இல்லை தேன் குழல் வேணுமா, ஆர்டர் கேட்டு வீட்டில் கொண்டு கொடுத்துட்றாங்க. ஸ்வீட் சைட்லாம் ஒரு காலத்தில் பிரச்சனையாக இருந்தது, இப்போ அது கிடையாது. அதுக்கு அடுத்தது ட்ரெஸ்ஸு எடுக்கிறது கூட ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியறது கிடையாது.
எல்லாம் ஆன்லைனில் வாங்கிடுறாங்க. ஒரு செல்லை வச்சுக்கிட்டே பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச கலரை தேடி எடுத்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே கூட துணி வகைகள் வந்துடுது. பிரச்சனைகள் பண்டிகைகளால் குறைகிறதா அப்படின்னு சொன்னால், பொதுவாக இவங்க சொல்கிறது தனிநபர் பிரச்சனை. சமுதாய பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது பண்டிகைகளால். இந்த ஆயுத பூசை அன்னைக்கு பல கெமிக்கல்லாம் போட்டு வண்ணத்தை தீட்டி விநாயகரை கடலில் விடுவாங்க. அது இப்போது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன்னா கடல் வந்து மாசுபடுது அப்படின்னு. பட்டாசு வெடிக்கிறதால காற்று மாசுபடுகிறது. அந்த மாசுபாட்டையும் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குறிப்பிட்ட நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும், காலையில் எவ்வளோ நேரம், சாயங்காலம் எவ்வளோ நேரம்ன்றதை ஒரு கால நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கூட இப்போ குறைஞ்சி போச்சு, பட்டாசு வெடிக்கிறதுலாம் குறைஞ்சி போச்சு. அதே போல் பூசணிக்காய் ரோட்டில் உடைக்கிறது ஆயுத பூசப்போ, அதுக்கும் அரசாங்கம் வந்து இப்போது அந்தந்த விழா இருக்கிற கம்யூன் பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்க அதற்காக கட்டளையிட்டு ஆர்டர் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. பண்டிகைன்றதே பொதுவாக நம்மளுடைய ஒருவருடைய அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி, மற்ற மதத்தவருக்கோ உறவினர்களுக்கோ வெளிப்படுத்தி நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுத்து நாமளும் சந்தோஷப்படணுன்றது தான் நோக்கம், பண்டிகையோட நோக்கம். அதனால் வர பிரச்சனைகள்ன்றது சாதாரணமாக இப்போ வந்து பிரச்சனைகள் குறைஞ்சிட்டு தான் வருது. பட்டாசு பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் பர்ச்சேசிங் கூட ஆன்லைனில் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அதில் இவங்க நினைக்கிற மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைலாம் கொண்டு வந்து இதில் சேர்த்து, அதனால தான் வந்து பண்டிகைகளால் அதிகமாகிறது அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு வாதம். உண்மையாகவே சண்டை போடணும் கூட பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தா மனைவி கணவன்கிட்ட சமாதானம் ஆகிடுவாங்க. அது உண்மையாக இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும். அதனால் பண்டிகை கால பிரச்சனை அதிகமாகிறதுன்றது தவறான ஒரு வாதம். இதை அவங்களே உணர்ந்திருப்பாங்க. இருந்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், பண்டிகைகளால் என்றுமே பிரச்சனைகள் அதிகமாவதில்லை, குறையத்தான் செய்கிறது. நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சியை உண்டு பண்ணவும், சுற்றி இருப்பவர்களையும் சமூகத்துக்கும் சமூகத்தை சுற்றி உறவினர்களுக்கும் எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கூட்டி பிரச்சனைகளை குறைக்கிறது. அவங்களுக்குள்ள மன அழுத்தம் மட்டுமுள்ள கருத்து வேறுபாடு இதையெல்லாம் குறைக்கிறது தான் வந்து பண்டிகைக்கு ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே பண்டிகைகள் இந்த காலங்களில் பிரச்சனைகளை குறைக்கிறது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்தும் வல்ல இயற்கையை வணங்கி நமது பட்டிமன்ற குழு உருவாக்க தலைமை கலைமாமணி திரு ஆறு செல்வம் ஐயா அவர்களுக்கும், நல்லதொரு தலைப்பினை கொடுத்து நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் பல துறை கலைஞர் திரு புதுவை பிரபா அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை உரித்தாக்கி, நமது பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்தும் புதுவை கலைஞன் திரு அப்துல் ஷெரீப் ஐயா மற்றும் எதிரணி தலைவர் நாகப்பன் ஐயா, பாவலர் குமாரவேலு ஐயா மற்றும் எனது அன்பு சகோதரி திருமதி வாசுகி அவர்களுக்கும் எனது வணக்கங்களை உரித்தாக்கி, இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி எனது வாதத்தை தொடங்குகின்றேன். பண்டிகைகளினால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கூடுகின்றதா குறைகின்றதா என்றால், இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதிலும் இந்த பண்டிகைகள் என்று வரும்போது அந்த பிரச்சனைகளின் சுமை சற்று அதிகமாகவே உள்ளது. அதுவும் இன்றைய அவசர காலத்தில், இன்றைய காலகட்டத்தில் இத்தலைப்பினை நாம் விவாதிப்பதனால் இன்றைய சூழலில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மிகவும் அதிகம். சமயம், மதம், கலாச்சாரம் மற்றும் முக்கிய தருணங்கள் மனிதன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொண்டாட்டங்களும் நிகழ்வுகளுமே பண்டிகைகளாக கொண்டாடப்பட்டன. இப்பண்டிகைகள் அவனுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது.
அதற்கு உறுதுணையாக இருந்தது அவனது தேவைக்கேற்ற வாழ்க்கை முறையும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைகளும். ஆனால் இன்றைய அவசர சூழ்நிலையில் இந்த பண்டிகைகள் கொண்டாட்டம் என்பது பெரிய சவாலாக உள்ளது இன்றைய குடும்ப சூழ்நிலைக்கு. உதாரணமாக நிதி நெருக்கடி என்று எடுத்துக்கொண்டோமேயானால் இன்னைக்கு பண்டிகைகளுக்காக நாம் செய்யக்கூடிய செலவுகள் நாம் வாங்கக்கூடிய அந்த போனஸ், அதாவது ஊக்கத்தொகை, அல்லது நாம் ஈட்டிய வருமானத்திற்கு உள்ளாக செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்குமே பெரிய சவாலாக இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 4-5 குழந்தைங்க இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்லேயே நாம் துணிமணிகளை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்வாக வைத்துக்கொள்ள முடிந்தது. ஆனால் அந்த சூழ்நிலை இன்று இல்லை. இன்று ஒரு குழந்தை உள்ள வீட்டில் துணி கடையவே கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தால் கூட அவங்களுக்கு மகிழ்ச்சி என்பது இல்லை. அதே போல் பன்னாட்டு கம்பெனிகளின் வரவால் பிராண்டடு துணிகள்னு சொல்லி நம்ம ஒரு பங்கு விலைக்கு பல மடங்கு விலைகளை கொடுத்து வாங்குகின்றோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நகைக்கடை விளம்பரம் பார்த்திங்கன்னா முழுன்னு ஒருத்தர் மொட்டை போட்டுட்டு எச்சரிக்கையாக வாங்குங்கன்னு சொல்லுவார். அதையும் பார்த்துட்டு நாம் அதே கடையில் போய் விளையாடுற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விழாக்கால தள்ளுபடி, ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ, அதுக்காகவும் ஆடம்பர செலவுகள் பண்ணுறாங்க. அதாவது தேவைக்கு அதிகமான செலவுகள் செய்வதனால் அவர்கள் பெரிய நிதி நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. பார்த்திங்கன்னா இஎம்ஐ போன்ற ஸ்கீம்களும், அப்புறமா ₹1 கொடுத்து பொருளை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறதும் இவங்களை ஒரு கடனாளியாகவே வச்சிடுது. இந்த பண்டிகை காலங்களுக்காக கொடுக்கப்படுற தள்ளுபடியால் இவங்க தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கி வைக்கிறத ஒரு ஆடம்பரமான ஒரு செயலாக கருதி செயல்படுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஒரு பல வருஷங்கள் வரக்கூடிய பொருளை கூட இன்றைக்கி தள்ளுபடின்னு சொல்லிட்டு பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிட்டு ஒரு கடனாளியாகவே வாழ வேண்டிய தருணத்தில் இருக்காங்க. இப்போது ஆடி மாதத்துக்கு ஆடிக்காரு ஃப்ரீன்னு சொல்கிறோம். ஆடி மாதத்தில் ஒரு ஆத்தங்கரையில் போய் குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய பண்டிகையை விட்டுட்டு ஆடிக்காரு ஃப்ரீன்னு, ஆடிக்காருக்கு தள்ளுபடின்னு சொல்லிட்டு நம்மளால் அங்கே ஓடிடுறோம். அப்போ பிரச்சனை குடும்பத்தில் இல்லாமல் எப்படி நடுவர் அவர்களே இருக்கும்? அப்புறம் இது கீழ்த்தட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, நடுத்தர மற்றும் மேல்தட்டு மக்கள் கூட தங்களோட தேவைக்கு அதிகமான தகுதிக்கு மேற்பட்ட அவங்க வாங்கக்கூடிய பொருட்களினால் அவங்க நிதி நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. இதனால் குடும்பத்தோட சுமை அதிகமாகுது. அதனால் பல பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை பளு. இவங்க ஈட்டக்கூடிய வருமானத்தை முழுமையாக இந்த மாதிரி செலவினங்களுக்கு ஈடுபடுவதால் அவங்களுக்கு வேலை பளு அதிகமாகுது. குடும்ப தலைவியாக இருந்தால் இந்த பண்டிகை காலங்களுக்குன்னு அவங்க செய்யக்கூடிய பலகாரம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒரு பண்டிகை கால சிறப்பு உணவுன்னா ஒரு இட்லி பூரி அப்படிங்கிறது அன்றைய பண்டிகை தின உணவாகவும், அதுக்கு முன்னாடி செய்யணுன்னா ஒரு அதிரசமோ இல்லை ஒரு முறுக்கோ செஞ்சு அந்த அதிரச மாவுலேயே சீடையும் செஞ்சுருவாங்க. அப்போ ஒரு எளிமையான ஒரு பலகாரங்கள் செஞ்சிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி பலவிதமான பலகாரங்களை செஞ்சு ஒரு வேலை பளுவை சுமக்கிறாங்க. இதுவும் ஒரு பகட்டான தாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சோங்கிறதுக்காக தானே இந்த நிகழ்வு நடக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கடையில் முட்டி மோதி நெரிசலில் நின்று பலகாரங்களை க்யூவில் நின்று வாங்குறவங்க எல்லாமும் இருக்காங்க நடுவர் அவர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே போகிறது, சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகை நாட்களில் பண்டிகைகள் கொண்டாடுறாங்களோ இல்லையே எங்கே போகிறது அப்படின்னா ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போய் அந்த நெரிசலில் எல்லாம் ஒரு கூட்டம் சேர்கிற இடமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்கிறாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு இவங்க கணவர் மனைவியாக இருந்து இவங்க வீட்டுக்கு போகிறதா அவங்க வீட்டுக்கு போகிறதாங்கிற பிரச்சனை. அப்படியே ஒரு வீட்டை டிசைட் பண்ணாலும் பண்டிகை அன்னைக்கு எந்த வீட்டில் இருக்கணுங்கிற பிரச்சனை. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் போக எப்படியோ டிசைட் பண்ணி இவங்க போகலான்னு முடிவெடுத்த பிறகு பிரயாணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பண்டிகை தருணங்களில் போகணுன்னா பெரிய சவாலாக இருக்குது நடுவர் அவர்களை. பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டிகைக்காக பிரயாணம் போகும்போது குழந்தைகள் தன்னோட பொருட்களெல்லாம் விட்டுட்டு போய் அவஸ்தைப்படுற பல ஃபேமிலிகளை பார்க்க முடியுது. இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் பிரயாண கூட்டத்தில் மாமியாரெல்லாம் தொலைச்ச கதெல்லாம் கூட உண்டு நடுவர் அவர்களே. வாசுகி அவங்க சிரிக்கிறாங்க, ஆனால் அது பஸ்ஸில் போகிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வாசுகி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நாம் எப்படியோ அந்த
உறவுகளோட போய் சேர்ந்தோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒப்பீடுகள், நம்மளோட கௌரவம், பொருட்களை வச்சு நம்மளோட வசதி வாய்ப்புகளை வச்சு ஒப்பிட்டு பேசுறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முறைகள், சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகைகளுக்கு அன்றைய காலத்தில் தேவைப்பட்ட ஒரு முறைகளும் சம்பிரதாயங்களும் இன்னைக்கு தேவைப்பட்டிருக்காது. ஆனால் அதையும் வச்சுக்கிட்டு உறவுகளுக்குள்ள ஒரு ஒரு முரண்பாடு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. அன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பொண்ணை கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா பக்கத்து தெருவில் கொடுப்பாங்க, இல்லைன்னா பக்கத்து ஊரில் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு முறையோ சடங்குகளோ செய்வது எளிதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை நடுவர் அவர்களே. இவங்க ஒரு அண்டை மாநிலத்திலேயோ இல்லை அண்டை நாடுகளுக்கோ கூட கல்யாணம் செய்து வைக்கிறதால அவங்களால இந்த மாதிரி பண்டிகை கலாச்சார முறைகளை ஈடுபட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதனால மன வருத்தங்களும் ஏற்படுது. மேலும் இன்னைக்கு சமயம் மாறியும் மதம் மாறியும் திருமணங்கள் ஆகிறதுனால இந்த பண்டிகை முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடல்ல பாதிப்பு. இந்த பண்டிகை காலத்தில் எதை சாப்பிட்றோன்னே தெரியாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சுருப்போம். இந்த பண்டிகைக்கு ஸ்வீட் வாங்கும்போது நமக்கு முன்னாடி நின்று ஒருத்தர் போய் வாங்கியிருப்பார் இந்த கடையில். அவர் ஆஸ்பத்திரிலேயே நமக்கு முன்னாடி நமக்கு சீட்டு போட்டு உக்காந்துருப்பார். அந்த அளவுக்கு இன்னைக்கு உடல் அளவில் பாதிப்புகளையும் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். நம்ம எப்படி பண்டிகைகளுக்கு செலவினங்களுக்காக ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு பணத்தை ஒதுக்கி வைக்கிறோமோ அதே போல் நாம் உடல் உபாதைக்குன்னு ஒரு பணத்தை ஒதுக்கி வச்சுட்டு தான் போக வேண்டியிருக்கு, இன்னைக்கு கொண்டாட வேண்டியிருக்கு பண்டிகைகளை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி போன்ற பண்டிகைகளில் அழகாக விளக்குகளை ஏற்றி நம் சுற்றத்தாரோடு கொண்டாடுவதை விடுத்து பட்டாசு இந்த மாதிரிலாம் விட்டு சிறு வயதிலேயே உடல் ரீதியான பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய குழந்தைகளை நம்ம பார்க்க முடியுது நடுவர் அவர்களே. அப்புறம் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த பண்டிகைகள்னு வரும்போது இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருக்கிறதே தெரியாது. அவங்க பண்டிகைகள்னால் ஒரே ஜாலியாக தான் இருப்பாங்க. அது மாதிரி நம்ம எதிரணியில் இருக்கக்கூடிய நாகப்பன் ஐயாவுக்கும் குமரவேலு ஐயாவும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டதுனால அவங்க வீட்டில் இருக்கனால சின்ன குழந்தைகள், அதனால் அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை நடுவர் அவர்களே. இறுதியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. அந்த காலத்தில் பாலையாவோட பாட்டு ஒன்று இருக்குது. வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா அப்படின்னு பாடுவார். இன்னைக்கு சூழ்நிலையில் வரவு 8 செலவு 100 அதிகம் 92 இப்போது அந்த குடும்பத்தில் சூழ்நிலை துந்தனா இல்லை, கஷ்டத்தோட கஷ்டம், கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பண்டிகைகள் கொண்டாட்டம் இத்தனை சூழ்நிலைக்கு மத்தியிலும் சமூக இடையூறுகளின் மத்தியிலும் இந்த மனித குலம் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறது. அதை ஒரு சுகமான சுமையாக கருதி இருந்தாலும் இந்த பண்டிகைகளினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சுமை இருக்கிறது என்றே கூறி எனது வாக்குவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் நடுவர் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். எப்பொழுதும் புதுமையான நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிற புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் இந்த முறையும் புதுமையான ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறது. ஒரு பட்டிமன்றம். அவர்கள் இடத்திலிருந்து பேசியிருக்கிறார்கள். அதை தொகுத்து முழுமையாக ஒரு பட்டிமன்றமாக உங்கள் பார்வைக்கு வெளியிட இருக்கிறோம். பண்டிகைகளால் குடும்பத்தில் பிரச்சனைகள் கூடுகிறதா குறைகிறதா என்ற தலைப்பிலான ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவராக திறமைகளின் திரட்டாக விளங்குகிற புதுவை கலைஞர் அப்துல் ஷெரீப் அவர்கள் பேச, பண்டிகைகளால் பிரச்சனைகள் கூடுகிறது என்ற அணிக்கு தலைமையேற்று பேச இருக்கிறார் கவிஞர் விஜய் அவர்கள். உடனிருந்து பேசுகிறார் கவிஞர் வாசுகி அவர்கள். அதே போல எதிரணியில் பண்டிகைகளால் பிரச்சனைகள் குறைகிறது என்ற அணிக்கு தலைமையேற்று பேசவிருக்கிறார் ஐயா பிரபஞ்சவாசன் அவர்கள். உடனிருந்து அவருக்கு துணையாக வாதாட இருப்பவர் கவிச்சுடர் குமரவேலையா அவர்கள். இந்த நடுவரும் சேர்ந்து பேசியவைகள் எல்லாம் முழு தொகுப்பாக இதோ உங்கள் பார்வைக்கு. பாருங்கள், கண்டுகளியுங்கள், கருத்து கூறுங்கள். உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அன்புடன் புதுவை பிரபா. அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆன்லைன் பட்டிமன்றத்திற்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். அழகான ஒரு டாபிக்கு, இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு தலைப்பும் கூட. பண்டிகைகளால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கூடுகிறதா குறைகிறதா? அணி தலைவர்கள் ரொம்ப சிறப்பா அவங்களுடைய வாதங்களை பதிவு செஞ்சாங்க. அவங்களுக்கு துணையா அவங்க அணியினர்
அவங்க தரப்ப கருத்துக்களை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பா பார்க்கும்போது விஜயா சகோதரி நிறைய விஷயங்கள் அவங்க அணிக்காக பேசியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு பண்டிகையில என்ன மாதிரி ஒரு நிதி நெருக்கடியில ஒரு குடும்பம் சந்திக்குது, இன்னைக்கு காலகட்டத்துல அப்படிப்பட்ட நிதி நெருக்கடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பண்டிகை கொண்டாடணுமா என்றத அவங்க தரப்பு ஒரு வாதமா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு நிகழ்வுக்கு ஒரு வீட்டுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்றத அவங்களுடைய ஒரு நீளமான பதிவுல ரொம்ப அழுத்தமா தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்கிற மாதிரி சகோதரி விஜயா அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு துணையா சகோதரி வாசுகி அவர்கள் ரொம்ப யதார்த்தமா அவங்க ஸ்டைல்ல கொடுக்கப்பட்ட கால அளவுல ரொம்ப அழகா ஒரு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த பக்கம் நம்ம பாத்தீங்கன்னாக்கா பண்டிகைகளால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைகிறது என்ற அணிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருந்த ஐயா திரு பிரபஞ்சன் வாசன் அவர்கள் ரொம்ப அழகா இன்னைக்கு ஆன்லைனுடைய முக்கியத்துவம் என்ன, இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல போச்சுன்ற விஷயங்கள் பண்டிகைகள் நம்ம முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைகிறது என்றத அவர் தரப்பு ஒரு நியாயத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி ஐயா திரு குமரவேல் அவர்கள் அவங்க தரப்பு விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பண்டிகை எதை சார்ந்து வருது, எதற்காக பண்டிகை உருவாக்குறதுன்ற பத்திலாம் ரொம்ப அழகா தகவல்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்ப இரு அணியுமே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சமநிலையில அவருடைய கருத்துக்களை எங்க வாதத்தை முன் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு நடுவரா இந்த இரண்டு அணியினர் பேசின நால்வருடைய பேச்சையும் கேட்டு தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். பொதுவா பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம், பண்டிகை எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது மனிதனுடைய நாகரிகமான வளர்ச்சி மெல்ல மெல்ல வரும்போது மனிதனுடைய வாழ்க்கையில இன்றியமையாதமா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த திருவிழாக்கள் தான். அந்த திருவிழாக்கள் மனிதர்களை ஒன்று சேர்க்கிறது. இன்னைக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கோ ஒரு தொலைவில் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க, கோவையில் இருப்பாங்க, பல்வேறு தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல சிதறி கிடந்தாலும் இந்த திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா எப்பா எங்கள் ஊருக்கு போனாக்கா திருவிழா டைம்ல என் முறை பொண்ணை பார்ப்பேன், என் மாமாவை பார்ப்பேன், என் அத்தையை பார்ப்பேன், என் நண்பனை பார்ப்பேன், பழகிய நாட்களை நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது நம்ம மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெக்னாலஜில நம்ம எந்த அளவு வளர்ந்திருந்தாலும் ஆனால் இன்னைக்கு ஒரு பொங்கல் திருவிழாவுக்கோ ஒரு தீபாவளி திருநாளுக்கோ ஊர்ல ஒரு முக்கியமான கோயில் திருவிழாவுக்கோ பல்வேறு ஊர்கள்ல இருந்து நாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா விடுமுறை எடுத்துட்டு அந்த நிகழ்வுல பங்கேற்கிறதுக்காக வரக்கூடிய எத்தனையோ நபர்களை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஒரு பண்டிகை நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட மகிழ்ச்சிகள் நமக்குள்ள உள்ள வருது. எப்படி அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்க்கும்போது சில ஊர்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வாக்கிய தகராறா இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அங்காளி பங்காளி சண்டைகளா இருக்கலாம். இந்த சண்டைகள் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையாவா இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் திருவிழா அவங்க சேரும் போது பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுலாம் மறந்துட்டு அவங்க கைப்பிடிச்சு பழசை மறந்துட்டு புதுசாக அவங்க வாழ்க்கையை துவங்கிறதுக்கு திருவிழாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய இந்திய தேசத்துல பாத்தீங்கன்னா பலவித மக்கள்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், பல மொழிகளை பேசுறோம், பல விஷயங்கள் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் திருவிழாக்கள் எல்லா மனிதர்களுக்குமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மொழிகள், எத்தனையோ இனத்தார் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் திருவிழாக்கள் பண்டிகைகள் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆரவாரமா மகிழ்ச்சியா தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா சில இடங்கள்ல பண்டிகை கொண்டாட முடியாம திண்டாட்டங்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வறுமையில அவங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிருக்கு. ஆனால் திருவிழாக்கள் உருவாக்கப்பட்ட நோக்கமே இருப்பதை எல்லார்கிட்ட கொடுப்பதுக்காகத்தான் இந்த பண்டிகைகளை உருவாச்சு. உதாரணத்துக்கு இப்போ முஸ்லீம் நீங்க பாத்தீங்கன்னா ரம்ஜான், பக்ரீத் இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க கிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குன்னா அதுல அவங்க தேவையை வச்சுக்கிட்டு மீதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் பண்டிகைகள் உருவாச்சு. இது கிறிஸ்தவ மதத்துல இருக்கு, இந்து மதத்துல இருக்கு, பௌத்தம், புத்திசம், இப்படி எல்லா மதங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பண்டிகையை உருவாக்கியிருக்காங்க. எங்கோ ஒரு இடத்துல சரியான முறையில யாரோ பண்டிகை கொண்டாட தவறினாலும் இல்ல கொண்டாட முடியாலும் பண்டிகை மனிதனுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க மகிழ்ச்சியை தான் கொடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா பண்டிகைகளால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கூடுகிறதா குறைகிறதான்னு பார்க்கும்போது என்னதான் குடும்பத்துல 1000 பிரச்சனைகள், 1000 சண்டைகள், 1000 சச்சரவுகள் இருந்தாலும் இந்த பண்டிகைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது.
இன்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டாக்கா எத்தனையோ நாடகம், திரைப்பயணம், கலைப்பயணம் சுற்றி நம்ம எவ்வளவுதான் பிஸியா போயிருந்தாலும் வீட்டில் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, மனைவிக்கு அவங்க கூப்பிட்ற இடத்துல நம்ம போக முடியாது, எத்தனையோ சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்கள்லாம் கடந்து புத்தாடை உடுத்தி மகிழ்ச்சியாக ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு பண்டிகை கொண்டாடுறதுனால வீட்டில் உள்ள பிரச்சனைகள் குறைகிறது 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 என்று எனது தீர்ப்பினை இங்கே பதிவு செய்வதில் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக இனி வரக்கூடிய பண்டிகைகளில் அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடி வீட்டில் உள்ள பிரச்சனைகளை குறைப்போம் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்புடன் புதுவை கலைஞர்.